அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் பாலிட்டி கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம நேஷனல் எமர்ஜென்சி பற்றி பார்க்க போகிறோம். நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய நெருக்கடி நிலை. இந்த எமர்ஜென்சியை 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று நேஷனல் எமர்ஜென்சி, 2 ஸ்டேட் எமர்ஜென்சி, 3 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்னு 3 வகையாக பிரிக்கிறாங்க. நாம் ஃபஸ்ட்டு நேஷனல் எமர்ஜென்சியை பார்க்க போகிறோம். முதல்ல எமர்ஜென்சினா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த எமர்ஜென்சியை பற்றி பார்ட் 18ல் ஆர்டிக்கல் 352 360 வரைக்கும் சொல்லுது. இந்தியா அப்படிங்கிறது ஒரு கூட்டாட்சி நாடு. இந்த ஃபெடரல் சிஸ்டம், இந்தியா அப்படிங்கிறது ஒரு ஃபெடரல் சிஸ்டம் கொண்ட ஒரு நாடு. இந்த ஃபெடரல் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ஷேப்பாகவும் ஒரு ஃபார்மட்லையும் இருக்கும். இந்த மெத்தடில் தான் இந்த கூட்டாட்சி அரசாங்கம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இந்த கூட்டாட்சி அரசாங்கத்தை அதோடைய அமைப்பை மாற்ற முடியாது. இப்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த ஃபெடரல் சிஸ்டமை எந்த வகையில் சேஞ்ச் பண்ண முடியாது. அதோடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கொண்டு இருக்க முடியும். ஆனால் இந்தியா அப்படிங்கிறது ஒரு கூட்டாட்சி நாடு தான், ஒரு ஃபெடரல் சிஸ்டம் தான். ஒரு அரை கூட்டாட்சி நாடுன்னு சொன்னாலும் இந்தியா அப்படிங்கிறது ஒரு கூட்டாட்சி முறையை அந்த பேஸு கொண்ட ஒரு நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நார்மல் டேஸில் இப்போ எமர்ஜென்சி இல்லாத இந்த பீரியடில் இந்தியா அப்படிங்கிறது ஃபெடரல் சிஸ்டமை பேஸ் பண்ணி ஆட்சி நடத்தும். இதே எமர்ஜென்சி வரும்போது யூனிட்டரி ஃபீச்சர்ஸை, யூனிட்டரி சிஸ்டம், அதாவது ஒற்றையாட்சி முறையை கொண்ட ஒரு நாடாக இருக்கும். அதாவது இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு பட் இன் இந்தியா ஆக்ட் ஆஸ் எ ஃபெடரல் சிஸ்டம் அண்ட் யூனிட்டரி சிஸ்டம். நார்மல் டேஸில் எமர்ஜென்சி இல்லாத நேரத்தில் அது ஒரு கூட்டாட்சி நாடாக செயல்படும். எமர்ஜென்சி பீரியடில் ஒற்றையாட்சி நாடாக செயல்படும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அதாவது ஒரு நாட்டில் ஒன்று கூட்டாட்சி இருக்கலாம், இல்லை ஒற்றையாட்சி இருக்கலாம். ஆனால் இந்தியாவில் இது ரெண்டுமே சாத்தியப்படுது. ஸோ இது ஒரு சிறப்பு அம்சம் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது எமர்ஜென்சினா என்ன? லாக்டவுனுங்க. இப்போ எப்படி உதாரணத்துக்கு இந்த கொரோனா டைமில் எப்படி லாக்டவுன் போட்டாங்களோ, ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்களோ, ஸோ அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு லாக்டவுனு தான் இந்த எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லலாம். இது நேஷனல் எமர்ஜென்சி. நாடு முழுக்க ஒரு எமர்ஜென்சியை கொண்டு வந்தால் அது நேஷனல் எமர்ஜென்சி. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டில் மட்டும் கொண்டு வந்தால் அது பேர் ஸ்டேட் எமர்ஜென்சி. இல்லை ஃபினான்ஷியலாக நிதி சம்பந்தமான எமர்ஜென்சியை கொண்டு வரும், நெருக்கடி நிலையை கொண்டு வரும்போது அது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாம இந்த கிளாஸில் நேஷனல் எமர்ஜென்சியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த நேஷனல் எமர்ஜென்சியை கொண்டு வரதுக்கான அடிப்படைகள், கிரவுண்ட்ஸ் என்ன? கிரவுண்ட் ஆஃப் டிக்ளரேஷன். நேஷனல் எமர்ஜென்சியை ஒரு நாட்டில் இந்தியாவில் கொண்டு வரணும்னா என்னென்ன மாதிரியான காரணங்கள் மூலமாக இந்தியாவில் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதை இந்த நேஷனல் எமர்ஜென்சி பற்றி ஆர்டிக்கல் 350 சொல்லுது. அந்த ரீசன்ஸை அதெல்லாம் சொல்லுது. என்ன? பிரசிடென்ட் தான் அறிவிக்க முடியும். இந்தியாவில் நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறத பிரசிடென்ட் டிக்ளேர் பண்ண முடியும். என்னென்ன ரீசன்ஸ்னால அவர் நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலாம்? எக்ஸ்டர்னல் அக்ரஷன் ஆர் வார். ஒரு வெளிநாட்டு மூலமாக இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் இருக்கும் பொழுது, ஒரு வார் வரப்போகுது, வார் நடக்குது, போர் நடக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நேஷனல் எமர்ஜென்சியை பிரசிடென்ட் டிக்ளேர் பண்ணலாம். இன்கேஸ் இன்டர்னல் எமர்ஜென்சி, நாட்டுக்குள்ளவே இப்போ தமிழ்நாட்டிலையோ ஏதோ ஒரு ஆந்திராவிலையோ தெலுங்கானாவிலையோ மத்திய பிரதேஷ்லையோ ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஏதோ ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா அப்போ நேஷனல் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணலாம். நாடு முழுவதும் பிரச்சனையாக இருக்குது, ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் இல்லாமல் நாடு முழுக்க ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நேஷனல் எமர்ஜென்சி அறிவிக்கலாம். இதுக்கு முன்னாடி இது ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. என்ன மாதிரியான போராட்டங்களுக்கு நேஷனல் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணலாம், டிக்ளேர் பண்ணலாம் அப்படிங்கிறத முன்னாடி வேகாக இருந்தது. 1978 44வது அமெண்ட்மெண்ட் மூலமாக ஒரு புது டேர்ம் காயின் பண்ணுறாங்க. அதாவது ஆர்ம்டு ரிபெல்லியன். அதாவது உள்நாட்டில் போராட்டம், வெளிநாட்டில் இருந்து. இப்போ எக்ஸ்டர்னல்னா என்ன? ஒரு போர்னா என்ன? வெளிநாடுகள் இருக்கக்கூடிய சைனாவோ பாகிஸ்தானோ இந்தியா மீது போர் தொடுக்கும் போது, தாக்குதல் நடத்தும் போது நாம் நேஷனல் எமர்ஜென்சி ப்ரொக்ளைம் பண்ணலாம், டிக்ளேர் பண்ணலாம். இதே இன்டர்னலாக இருக்கும் போதும் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இன்டர்னல் உள்ளே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய உள் போராட்டம் அப்படிங்கிறது, நாடு முழுவதும் நாட்டுக்குள்ளேயே போராட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்தால் பண்ணலாம் அப்படிங்கிறது முன்னாடி சொல்லாமல் இருந்தாங்க. ஆனால் 1978 44வது அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, ஆயுதம் ஏந்தி ஏதாவது போராட்டம் நடந்தால் மட்டும்தான் நீங்கள் நேஷனல் எமர்ஜென்சி அறிவிக்கணும். உதாரணத்துக்கு இப்போ கொஞ்சம் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி மணிப்பூரில் இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்குது இந்த ஆயுதம் ஏந்திய போராட்டம் அப்படிங்கிறது. மிலிட்ரிஸோடைய, போலீஸ் ஆஃபீஸருடைய அந்த ஆயுதங்களை மக்கள் எடுத்து அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான போராட்டம் நாடு முழுவதும் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நேஷனல் எமர்ஜென்சி அறிவிக்கலாம். அது இல்லாமல்
இப்போ டெல்லியில் வந்து விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணாங்க இல்லையா, ஸோ விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க, அதுக்காக நாங்கள் நேஷனல் எமர்ஜென்சி வந்து அறிவிக்கலாம், அந்த மாதிரி அறிவிக்க முடியாது அப்படிங்கிற அந்த சிஸ்டமை 1978 வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஈவன் பிஃபோர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அறிவிக்கணுன்றது கிடையாது. வரப்போகிறதா வந்து தெரிஞ்சாலே அதுக்கு முன்னாடியே வந்து அறிவிக்கலாம். இப்போ சைனா வந்து இந்தியா மேலே வந்து போர் தொடுக்குது அப்படின்னா அது போர் தொடுக்கும்போது தான் நம்ம வந்து அறிவிக்கணும்னு கிடையாது. இந்த மாதிரியான அதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற அந்த சமயத்திலே கூட நேஷனல் எமர்ஜென்சி வந்து அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பார்லிமெண்ட்டுடைய அப்ரூவல் தேவையா? ஒரு நேஷனல் எமர்ஜென்சியை அறிவிக்கணும் அப்படின்னா பார்லிமெண்ட்னா யார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எலெக்டட் பர்சன்ஸ் தான் பார்லிமெண்ட் இருப்பாங்க. நமக்காக தான் அவங்க எந்த செயலாக இருந்தாலும் செயல்படுவாங்க. ஸோ அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் பிரசிடென்ட் வந்து தன்னிச்சையாக வந்து நேஷனல் எமர்ஜென்சியை ப்ரொக்ளைம் பண்ணலாமா, டிக்ளேர் பண்ணலாமா அப்படின்னா 1978 முன்னாடி வரைக்கும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரசிடென்ட் வந்து தன்னிச்சையாக வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். அதுக்காக வந்து கேபினட் மினிஸ்ட்ரி வந்து கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. அவரே தன்னிச்சையாக வந்து பிரைம் மினிஸ்டர் சொன்னால் அவர் வந்து டிக்ளேர் பண்ணலாம். இது 1978 வரைக்கும். ஆனால் 1978 44வது அமெண்ட்மெண்ட் மூலமாக இந்த மாதிரியான இந்த நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டுடைய அப்ரூவல் தேவை. அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் டிக்ளேர் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த 1978 தான் வந்து கொண்டு வந்தாங்க. 1975 முன்னாடி வரைக்கும் கேபினட் மினிஸ்டர்கிட்டயோ ஹவுஸ் ஆஃப் பார்ட்டிக்கிட்டயோ வந்து நாம் கன்சல்ட் பண்ண தேவை கிடையாது. பிரைம் மினிஸ்டரும் பிரசிடென்ட்டும் வந்து தனிச்சாக டிக்ளேர் பண்ணலாம். டிக்ளேர் பண்ணதுக்கு பிறகு இவங்ககிட்ட தெரிவித்தா போதும்னு இருந்தது. ஆனால் 1978 பிறகு கண்டிப்பாக பார்லிமெண்ட்டுடைய அப்ரூவல் தேவை அப்படிங்கிறத நாம் எங்கே பார்க்குறோம். மஸ்ட் அப்ரூவ் ஹவுஸ், பார்லிமெண்ட்டுடைய அப்ரூவல் தேவை. அப்ரூவ்டு பை போத் ஹவுசஸ் வித்தின் 1 month டேட் ஆஃப் இட் செல்ஃப். இந்த மாதிரியான நேஷனல் எமர்ஜென்சியை கொண்டு வரணும் அப்படின்னு பார்லிமெண்ட்டில் வந்து அந்த பில்லு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1 மாதத்துக்குள்ளே 2 ஹவுசஸாலையும் அது வந்து அப்ரூவ் பண்ணப்படணும். அப்படி அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நேஷனல் எமர்ஜென்சி வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எமர்ஜென்சி கண்டினியூஸ் 6 months. இந்த மாதிரியான நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வராங்க, 2 பார்ட்டியும் வந்து 2 ஹவுசஸும் வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எமர்ஜென்சி பீரியட் அப்படிங்கிறது 6 மாதம் வரைக்கும் இருக்கலாம். 6 மாதம் வரைக்கும் எமர்ஜென்சி வந்து கண்டினியூ பண்ணலாம். அதன் பிறகு ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் பார்லிமெண்ட் ஹவுஸுடைய அந்த அப்ரூவல் தொடர்ந்து தேவை. இப்போ வந்து ஒரு பில்லு வந்து பாஸ் பண்ணுற நேஷனல் எமர்ஜென்சியை கொண்டு வரணும்னு பார்லிமெண்ட்டில் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். 2 பார்ட்டியும் வந்து ராஜ்யசபாவும் லோக்சபாவும் அதுக்கு வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. ஒரு 6 மாதம் வந்து நேஷனல் எமர்ஜென்சி நடக்குது. திரும்பவும் வந்து 2 பார்ட்டிக்கிட்டையும் கேட்கணும், இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னும் ஒரு 6 மாதம். திரும்பவும் 2 பேர் சொன்னாங்கன்னா திரும்ப ஒரு 6 மாதம். இப்படி இன்டிஃபினிட் பீரியட் எவ்வளோ வருஷம் வேணுனாலும் பீரியாடிக்கலாக அப்ரூவல் பை ஹவுசஸ். பீரியாடிக்காக ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையும் 2 ஹவுசஸாலேயும் வந்து நேஷனல் எமர்ஜென்சி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இது கண்டினியூ பண்ணலாம். இது எவ்வளோ வருஷம் வேணுனாலும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையும். ஆனால் இது 1978 பிறகு தான் இந்த சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அதே 44வது அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் இது கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி 1978 முன்னாடி வரைக்கும் ஒரு முறை அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா, பிரசிடென்ட் வந்து டிக்ளேர் பண்ணிட்டார் அப்படின்னா அது வந்து பார்ட்டியுடைய அப்ரூவல்லாம் தேவையே கிடையாது. எத்தனை வருஷம் வேணுனாலும் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டுட்டே போகலாம் அப்படிங்கிறது 1978 முன்னாடி வரைக்கும் இருந்தது. அதன் பிறகு தான் வந்து பார்லிமெண்ட்டுடைய அப்ரூவல் தேவை அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ரெவகேஷன் ஆஃப் ப்ரொக்ளமினேஷன் அப்படிங்கிறது, அதாவது நேஷனல் எமர்ஜென்சியை அறிவிச்சிட்டாங்க, திரும்ப அதை எப்படி வந்து எடுக்கிறது, ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா அதுடைய பவரும் வந்து பிரசிடென்ட் தான் இருக்குது. இப்போ நேஷனல் எமர்ஜென்சி அறிவிச்சுட்டு அதை கேன்சல் பண்ணக்கூடிய பவரும் வந்து பிரசிடென்ட் தான் இருக்குது. ஆனால் அதை கேன்சல் பண்ணுறதுக்கான அந்த பவர் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்டுக்கு கிடையாது. ஒன்லி ரிமூவ் பண்ணுறதுக்கான பவர் அப்படிங்கிறது பிரசிடென்ட் தான் இருக்குது. ஆனால் இதுவுமே வந்து 1978 முன்னாடி வரைக்கும் தான். 1978க்கு பிறகு அந்த பவர் ரிமூவ் பண்ணுறதுக்கான பவரும் வந்து பார்லிமெண்ட்டுக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத அந்த சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க. பிஃபோர் 1978 பார்லிமெண்ட் ஹேஸ் நோ கண்ட்ரோல். இந்த நேஷனல் எமர்ஜென்சி ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு கண்ட்ரோல் கிடையாது. அதன் பிறகு தான் அந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. எப்படி? இப்போ லோக்சபாவில் இருக்கக்கூடிய 1/10 மெம்பர், 10ல் ஒரு பகுதி மெம்பர்ஸ் வந்து ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் வந்து பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கணும். பிரசிடென்ட் கிட்டயோ இல்லை ஸ்பீக்கர் கிட்டயோ இந்த மாதிரி நேஷனல் எமர்ஜென்சியை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைப்பட எழுதக்கூடிய ஒரு லெட்டரை வந்து பிரசிடென்ட் கிட்டயோ இல்லை ஸ்பீக்கர் கிட்டே வந்து கொடுக்கணும். ஸ்பீக்கர் இருந்தால் ஸ்பீக்கர், இன் கேஸ் வந்து லோக்சபை வந்து கலைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கணும். அவர் அந்த லெட்டர் வாங்கின 14 நாளைக்குள்ள ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணணும். அந்த ஸ்பெஷல் மீட்டிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி லோக்சபாவில் எடுக்கணும். எதுக்காக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணலாமா, நேஷனல் எமர்ஜென்சியை கேன்சல் பண்ணலாமா அப்படிங்கிறது லோக்சபாவில் ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாக பாஸ் ஆகணும். அதன் பிறகு 2 ஹவுசஸ்லையுமே ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் அந்த பில்லு பாஸ் ஆனால் மட்டும்தான் இந்த நேஷனல் எமர்ஜென்சி ரிமூவ் பண்ண முடியும். ஆனால் பிரசிடென்ட் நினச்சா இந்த அப்ரூவல்லாம் தேவையே கிடையாது. அவர் நினச்சா டைரெக்டாக கேன்சல் பண்ணலாம். அதாவது 1978 முன்னாடி வரைக்கும் ஒரு நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் தேவையில்லை. பிரசிடென்ட் வந்து டைரெக்டாக வந்து பிஎம்மோட தூண்டுதலில் அவர் வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஆனால் 1978க்கு பிறகு என்ன சொல்கிறாங்க, பார்லிமெண்ட்டுடைய அப்ரூவல் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து 1978க்கு பிறகு கொண்டு வந்தாங்க. அதே போல் இந்த பார்லிமெண்ட்டுடைய அப்ரூவல் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வராங்க அப்படின்னா அது பில்லு வந்து வந்ததுக்கு பிறகு 1 மாதத்துக்குள்ளே 2 பார்ட்டிலையும் வந்து 2 ஹவுசஸ்லேயும் வந்து அதை வந்து அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ணதுக்கு பிறகு ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடையும் அது 2 ஹவுசஸாலையும் அப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்வளோ வருஷம்னா அது கண்டினியூ பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு பீரியடிக்காக ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறையும் 2 ஹவுசஸாலையும் அது வந்து அப்ரூவ் பண்ண முடியும். இதுவும் வந்து 1978க்கு பிறகு தான் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணிட்டா எத்தனை வருஷம் வேணாலும் அதை கண்டினியூ பண்ணலான்றது இருந்தது. அதே போல் ரிமூவ் பண்ணுறக்கூடிய பவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்குது. 1978க்கு முன்னாடி வரைக்கும் அந்த பவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு கிடையாது. அதாவது நேஷனல் எமர்ஜென்சியை கேன்சல் பண்ணக்கூடிய பவர் வந்து 1978 முன்னாடி வரைக்கும் பார்லிமெண்ட்டுக்கு கிடையாது. அதன் பிறகு வந்து கொண்டு வந்தாங்க. அதுவும் எப்படி, லோக்சபையில் இருக்கக்கூடிய 10ல் 1 பகுதி மெம்பர் ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட்டாக ஸ்பீக்கர் கிட்ட கொடுக்கணும், இல்லை பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கணும். அவரு 14 நாளைக்குள்ள ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணுவார். அதில் அந்த பில்லானது ரிமூவ் பண்ணக்கூடிய பில்லானது லோக்சபாவில் சிம்பிள் மெஜாரிட்டிலையும் 2 ஹவுசஸ்லையும் ஸ்பெஷல் மெஜாரிட்டிலையும் வந்து கிளியர் ஆயிடுச்சு, பில்லு பாஸ் ஆச்சு அப்படின்னா நேஷனல் எமர்ஜென்சி வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய எஃபெக்ட் நேஷனல் எமர்ஜென்சியை கொண்டு வரது மூலமாக என்னென்ன பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் பாதிப்பு இருக்குது. சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன பாதிப்புகள், இப்போ நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரும்போது ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மத்திய பட்டியல் மாநில பட்டியல் இருக்குது இல்லையா, நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரது மூலிமா யூனியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க அதில் தலையிட முடியும், அவங்க வந்து செயலாற்ற முடியும். ஸோ ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மொத்த கண்ட்ரோலுமே யூனியன் கவர்மெண்ட்டு கூட போயிடும். ஸோ ஸ்டேட்டோடைய அந்த பவர் அப்படிங்கிறது கம்மியாகிடும். அது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது, லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளி. லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளி அந்த லைஃப் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வராங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு 5 வருஷம் அதோடைய காட்சி, இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு 5 வருஷம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வந்துட்டாங்க. அதன் பிறகு கண்டினியூஸாக இன்னும் ஒரு வருஷம் அவங்க ஆட்சியில் இருக்கலாம். அது இன்னும் ஒரு 6 மாதம் அவங்க ஆட்சியில் இருக்கலாம். ஸோ இந்த பீரியட் ஆஃப் இந்த லைஃப் டைம் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு 5 வருஷம் இருக்காங்க, நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வராங்க. இப்போ காங்கிரஸுடைய ஆட்சி அப்படிங்கிறது 5 வருஷம் முடிய போகிற இந்த நேரத்தில் இன்னும் ஒரு நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வந்துட்டோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் அவங்க அவ்வளோ ஆட்சியில் இருக்கலாம். அதன் பிறகு இன்னும் ஒரு 6 மாதம் எக்ஸ்ட்ரா ஒரு 6 மாதம் அவங்க ஆட்சியில் இருக்கலாம். மொத்தம் 6.5 வருடம் அவங்க ஒரே கட்சி வந்து ஆட்சியில் இருக்கலாம். இந்த ஒரு விஷயம் தான் 1975 நடந்தது. இந்திரா காந்தி பீரியட் அவர்கள் 1975 நேஷனல் எமர்ஜென்சி அவருடைய ஆட்சி முடிவு போகிற அந்த சமயத்தில் அவர் திடீர்னு வந்து நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வந்தார். அதன் மூலமாக இன்னொரு 1.5 வருஷம் அவர் ஆட்சியில் இருந்தாங்க. ஸோ இதான் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து அந்த சமயத்தில் இருந்து பேசப்பட்டது. ஸோ லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளியுடைய அந்த லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளை வந்து இது பாதிக்கும். என்னென்ன அடிப்படை உரிமைகள் பாதிக்கும், இந்த அடிப்படை உரிமைகளை பாதிக்கிறத பற்றி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதிக்கிறத பற்றி 2 ஆர்டிகல் சொல்லுதுங்க. ஆர்டிகல் 358 அண்ட் ஆர்டிகல் 359. ஆர்டிகல் 358 என்னன்னு சொல்லுது அப்படின்னா, இந்த நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரது மூலமாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 19 வந்து சொல்லுது இல்லையா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இந்த பேச்சுரிமை, எழுத்துரிமை, சங்கமத்துக்குழு உரிமை, இந்த உரிமைகள் எல்லாம் வந்து கேன்சல் செய்யப்படும். ஆர்டிகல் 19 வந்து நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரும்போது கேன்சல் செய்யப்படும். அதே போல் ஆர்டிகல் 359 என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கக்கூடிய அதர் ஆர்டிகல்ஸ், ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 15 இது எல்லாமே வந்து கேன்சல் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் எதுலேருந்து எது வரைக்கும் பார்த்துருப்போம் நம்ம, 14லேருந்து 32 வரைக்கும் இருக்கு இல்லையா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து கேன்சல் செய்யப்படும். ஆர்டிகல் 19 பற்றி கேன்சல் ஆகும் அப்படிங்கிறத தனியாக ஒரு ஆர்டிகல் சொல்லுது. அண்டு ஆர்டிகல் 359 சொல்லுது அந்த 19 இல்லாமல் மற்ற ஆர்டிகல்ஸ் வந்து கேன்சல் செய்யப்படும். எந்த உரிமையும் அவங்களுக்கு கிடையாது. இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி இது எல்லாமே கேன்சல் செய்யப்படும். அப்புறமா வந்து எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றக்கூடிய உரிமை எதுவாக இருந்தாலும் கேன்சல் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எக்ஸப்ட் ஆர்டிகல் 20 அண்ட் 21, ஆர்டிகல்
20-21 மட்டும் கேன்சல் செய்யப்படாது. ஆர்டிகல் 20 என்ன சொல்லுது? ரைட் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ், குற்றம் சாட்டப்படுவது தற்காத்துக் கொள்ளும் உரிமை, அது வந்து ஆர்டிகல் 20 வந்து சொல்லுது. ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது? ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, தனிப்பட்ட மனிதருடைய சுதந்திரத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய உரிமை வந்து ஆர்டிகல் 21 சொல்லுது. இது ரெண்டுமே வந்து இந்த நேஷனல் எமர்ஜென்சியால் கேன்சல் செய்யப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரும்போது ரெண்டு விஷயங்கள், ஆர்டிகல் 358 ஆர்டிகல் 359 வந்து சொல்லுது. ஆர்டிகல் 358 என்ன சொல்லுது? இந்த மாதிரி நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வந்தால் ஆர்டிகல் 19 வந்து செயல்படாது. அதே போல் ஆர்டிகல் 359 என்ன சொல்லுது? ஆர்டிகல் இந்த நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரும்போது எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் வந்து கேன்சல் செய்யப்படும். ஆனால் ஆர்டிகல் 21 மட்டும் கேன்சல் செய்யப்படாது அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்த டிக்ளரேஷன், இது வரைக்கும் நேஷனல் எமர்ஜென்சிக்கு எத்தனை வாட்டி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 1962, 1971 அண்ட் 1975 இந்த 3 வருஷங்களில் நேஷனல் எமர்ஜென்சி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1962 அக்டோபர் மாதம் தான் வந்து முதல்ல நேஷனல் எமர்ஜென்சி வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்போ? சைனீஸ் அக்ரேஷன், சைனா போர் தொடுக்கும் போது. எப்போ? நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரண்டியர் ஏஜென்சி, அதாவது அருணாச்சல பிரதேஷ் இந்தியா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து சைனா வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் காரணமாக வந்து நேஷனல் எமர்ஜென்சி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எப்போ? 1962 அக்டோபர் மாதம் அருணாச்சல் பிரதேஷ் தான் வந்து இந்த அட்டாக் வந்து நடந்திருக்கும். அதன் பிறகு 1965 பாகிஸ்தானும் வந்து இந்தியா மேலே வந்து போர் தொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஆல்ரெடி வந்து நேஷனல் எமர்ஜென்சி இருந்ததுனால அது அப்படியே வந்து கண்டினியூ ஆகும். இது வந்து 1968 வரைக்கும் இந்த நேஷனல் எமர்ஜென்சி வந்து கண்டினியூ ஆச்சு. அதன் பிறகு செகண்ட் நேஷனல் எமர்ஜென்சி 1971 டிசம்பர் மாதம் வந்து நடந்தது. இது வந்து பாகிஸ்தானுடைய தாக்குதல் மூலமாக வந்து நேஷனல் எமர்ஜென்சி வந்து கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு 1975 ஜூன் மாதம் 3வது நேஷனல் எமர்ஜென்சி வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து இன்டர்னல் எமர்ஜென்சி. ஸோ இந்தியாவில் மொத்தம் 3 வாட்டி நேஷனல் எமர்ஜென்சி வந்து கொண்டு வந்திருக்காங்க. 1962 and 1971. இது ரெண்டுமே வெளிநாடுகளுடைய போர் தாக்குதல் மூலமாக, நம்மளுடைய அண்டை நாடுகளுடைய நம்ம மேலே வந்து போர் தொடுத்தது மூலமாக அந்த நேஷனல் எமர்ஜென்சி வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் 1975 கொண்டு வந்தது இன்டர்னல் எமர்ஜென்சி, உள்நாட்டு கலவரத்தின் மூலமாக கொண்டு வந்து ஒரு எமர்ஜென்சி. அது 1975 ஜூன் மாதம் கொண்டு வந்த ஒரு நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2வது அண்ட் 3வது இந்த ரெண்டுமே வந்து 1977 மார்ச் மாதம் வந்து கேன்சல் செய்யப்பட்டது. 1977 மார்ச் மாதம் வந்து கேன்சல் செய்யப்பட்டது. இது வந்து இந்த 2 நேஷனல் எமர்ஜென்சி காட்டிலும் 3வதாக கொண்டு வந்த 1975 கொண்டு வந்த இன்டர்னல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய விமர்சனத்திற்கு உள்ளானது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஆட்சியை வந்து தற்காத்துக்கிறதுக்காக 1975 அவங்களுடைய ஆட்சி வந்து முடிவு போகுது அப்படின்னா இன்னும் நான் வந்து இந்த ஆட்சி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்திரா காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு இன்டர்னல் எமர்ஜென்சி. இது வந்து விமர்சகர்கள் மீதியாக வந்து கடுமையாக வந்து விமர்சனத்துக்கு உள்ளானாங்க. அதன் காரணமாக 1977 நடந்த லோக்சபா எலெக்ஷனில் காங்கிரஸ் வந்து படுதோல்வி அடைஞ்சது. ஸோ அதன் பிறகு இந்த இந்த நேஷனல் எமர்ஜென்சியை ஆய்வு செய்கிறதுக்காக ஷா கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷன் வந்து உருவாக்குறாங்க. அந்த கமிஷன் கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அடிப்படையில் தான் 1978 இந்த 44வது அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. 1978 நம்ம 44வது அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருப்போம் என்னென்ன விஷயங்களை. இப்போ இந்த எமர்ஜென்சி கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்லிமெண்ட் அப்ரூவல் தேவையில்லை. அதை வந்து 1978 தான் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. அதே போல் ரிமூவ் பண்ணுறதுக்கும் வந்து பிரசிடென்ட் மட்டும் தான் ரிமூவ் பண்ண முடியும், பார்லிமெண்ட் வந்து அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதையுமே வந்து 1978 கொண்டு வந்தாங்க. இப்படி நிறைய சேஞ்சஸை வந்து இந்த ஷா கமிஷன் கொடுத்த இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் மூலமாக தான் 1978 44வது அமெண்ட்மெண்ட் மூலமாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த கிளாஸ் இல்லாமல் எமர்ஜென்சினா என்ன, அதில் நேஷனல் எமர்ஜென்சினா என்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.